Welcome to TutorFlix. Hi teachers, இன்னைக்கு நம்ம யூனிட் 2ல பார்க்க போறது ரிடக்ஷன் ஃபார்முலா. ரிடக்ஷன் ஃபார்முலானா என்ன அப்படின்னா நமக்கு வந்துட்டு இப்போ சைன்ல காஸ்லலாம் வந்துட்டு நிறைய டேர்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இல்லைனா எக்ஸ் பவர் 7 ஒய் பவர் 12 இந்த மாதிரி பெரிய பெரிய டேர்ம்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஐட்ரேஷன் 1 ஐட்ரேஷன் 2 அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரிடக்ஷன் பண்ணி இன்டகிரேட் பண்ணுறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரிடக்ஷன் ஃபார்முலான்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 0 to π/2 sin பவர் nx dxன்னு இருக்குன்னு வைங்களேன். இப்போ இங்கே எண்ணுக்கு வந்துட்டு 7 ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா கிவன் ஈக்குவேஷனை வந்து இப்போ IN இங்கே என்னோட வேல்யூ 7. ஸோ I7 ஈக்குவல் டு sin பவர் 7x dxன்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு அதோட ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா n-1 டிவைடட் பை n. இங்கே என்னோட வேல்யூ என்னது 7. 7 - 1 6. அப்போ 6 டிவைடட் பை 7 இன்ட்டு IN-2. IN-2னா என்ன வரும் நமக்கு 7 - 2 5 வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோன்னா இந்த 6/7 கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த I5 இருக்கு இல்லையா இதுக்கு அகெயின் நம்ம இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவோம். n-1 இங்கே போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு n-3 போடுவோம். ஸோ இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக அதை ரிடக்ஷன் பண்ணி எழுதி ஃபைனலாக இங்கே வர டேர்ம்ஸ் எல்லாமே இப்போ 5/4 இந்த மாதிரி வரும். இதையெல்லாம் வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா கிடைக்கிற ஆன்சர் தான் வந்துட்டு இந்த இன்டகிரேஷன் பார்ட்டோட ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ இது எதில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 2 ஓகேவா? நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ் தான் 12th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் புக்கில் யூனிட் 9ல் உங்களுக்கு வந்துட்டு இது இருக்குது. இதே தான் நமக்கு எக்ஸாம்லேயுமே கேட்டிருக்காங்க. இதை தாண்டி எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே கேட்கல. அண்ட் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் இல்லையா அந்த கர்வோட ஏரியா கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி பவுண்டட் ஏரியா கண்டுபிடிக்கிறது அது ரிலேட்டடாகவுமே உங்களுக்கு வந்துட்டு இந்த யூனிட்டில் இருக்குது. 12th ஸ்டாண்டர்ட் யூனிட் 9 இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பார்க்காதவங்க உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும் பேசிக்லேருந்து வேணுங்கிறவங்க 11th 12th புக்கில் இருக்கிற இன்டகிரேஷன் யூனிட்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா படிங்க. 12th ஸ்டாண்டர்டில் யூனிட் 9 ஓகேவா வால்யூம் 2 புக்கில். ஸோ அதிலிருந்து தான் நம்ம இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம மேக்ஸிமம் ப்ராப்ளமில் எது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சைன் பவர் nxஆக இருந்தாலும் சரி காஸ் பவர் nxஆக இருந்தாலும் சரி என்னோட வேல்யூ என்னன்னு பார்க்கணும். ஆடா ஈவனா அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஆடா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா n-1 டிவைடட் பை n. அடுத்தது மேலே வந்து 2 மைனஸ் பண்ணுறோம். ஸ்டார்டிங் வந்து n-1ல் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? n-1 அதுக்கப்புறம் ஒரு 2 மைனஸ் பண்ணோன்னா n-3 அதுக்கப்புறம் ஒரு 2 மைனஸ் பண்ணோன்னா n-5 இப்படி போயிட்டே இருக்கும். மேலே கீழே எப்படின்னா n-ல ஸ்டார்ட் பண்ணுறதுனால அடுத்தது எப்படி இருக்கும் 2 மைனஸ் பண்ணால் n-2 அதுக்கு அடுத்தது ஒரு 2 மைனஸ் பண்ணால் n-4. ஸோ கீழே இருக்கிற டேர்ம்ஸ் வந்துட்டு இப்படி வந்துட்டுருக்கும். இது அட்லாஸ்ட் எங்கே போய் முடியும் அப்படின்னா 1/2ங்கிற ஒரு டேர்மில் முடியும் என்னங்கிறது ஈவனாக இருக்கிறப்போ. ஸோ அந்த 1/2க்கு அப்புறம் என்ன ஆகும்னா நமக்கு வந்துட்டு டேர்ம் வந்து 0 ஆகிற மாதிரி வரும். பட் நம்ம அதை எழுதக்கூடாது. அடிஷ்னலாக என்ன பண்ணுவோம்னா ஒரு π/2 சேர்த்துவோம். ஓகேவா? ஸோ சைன் பவர் nxஆக இருந்தாலும் சரி காஸ் பவர் nxஆக இருந்தாலும் சரி வேல்யூ வந்துட்டு n ஈக்குவல் டு ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் மேலே n-1 கீழே n. அடுத்த டேர்முக்கு மேலே 2 மைனஸ் பண்ணிக்கணும் அடிஷ்னலாக கீழே ஒரு 2 மைனஸ் பண்ணிக்கணும். அடுத்தது மேலே ஒரு 2 அடிஷ்னலாக மைனஸ் பண்ணணும் கீழே ஒரு 2 மைனஸ் வந்துட்டு அடிஷ்னலாக மைனஸ் பண்ணணும். ஃபைனலாக அது எங்கே போய் முடியும் 1/2ங்கிற டேர்மில் முடியும். நம்ம அடிஷ்னலாக ஒரு π/2 மட்டும் சேர்த்திக்கணும். ஓகேவா? இதே காஸ் n ஈக்குவல் டு ஆடுன்னு வந்துச்சுன்னு வைங்களேன். இப்போ n வந்துட்டு 2 4ன்னு ஈவன் டேர்ம்ஸ்ல இருந்தால் இப்படி யூஸ் பண்ணிக்கணும். 1/2ல் முடியும். லாஸ்ட்டில் நம்ம வந்துட்டு ஒரு π/2 ஆட் பண்ணுவோம். இன்கேஸ் என்னங்கிற டேர்ம் வந்து ஆட் டேர்மாக இருக்குது 5 7 இந்த மாதிரி ஆடாக வந்துச்சு அப்படின்னா அந்த டேர்ம் எப்படி முடியும் அப்படின்னா 2/3ல் முடியும். ஓகேவா? இங்கே 1/2ல் முடியும். நம்ம ஒரு π/2 சேர்த்துவோம். ஆட் டேர்முக்கு வந்து அது 2/3ல் முடியும். ஸோ நம்ம வந்து அடிஷ்னலாக அந்த π/2 அந்த மாதிரி அந்த வேல்யூவை ஆட் பண்ண வேண்டியதில்லை. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 2 ஃபார்முலா மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஈவனாக இருந்தால் என்ன ஆடாக இருந்தால் என்னங்கிறது மட்டும் ப்ராப்ளம்க்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ அதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். 0 to π/2 காஸ் பவர் 5x dx. 5ங்கிறது நமக்கு இங்கே என்னது ஆடு. அப்போ அது எதில் முடியும் 2/3ங்கிற இந்த டேர்மில் முடியும். சரி ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலா என்ன n-1 டிவைடட் பை n. இங்கே என்னங்கிறது 5 5 - 1 என்னது 4 டிவைடட் பை 5. அடுத்தது என்ன இதில் ஒரு 2 மைனஸ் பண்ணணும் இதில் ஒரு 2 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் என்ன வரும் 2/3ன்னு வரும்.
நம்ம என்ன ஃபார்முலாவில் பார்த்துருக்கோம், ஆட் டேர்ம்ஸ் 2/3ல முடியும். ஸோ 2/3யோட நம்ம நிறுத்திக்கலாம். ஓகேவா? இப்போ இதுலேருந்து 2 மைனஸ் பண்ணாலும் மேலேயும் 1 தான் வரும், கீழேயும் 1 தான் வரும். அதனால நம்ம 2/3யோட நிறுத்திக்கிட்டா போதும். இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 8/15 வரும். இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், sin பவர் 6x dx. இப்போ 6ங்கிறது நமக்கு என்னது? ஈவன் டேர்ம். ஸோ அடிஷ்னலாக நம்ம ஒரு π/2 சேர்த்த வேண்டியது வரும். இப்போ பாருங்கள், n-1/nங்கிறது நமக்கு என்னது? இங்கே என்னோட வேல்யூ 6, ஸோ 5/6 கிடைக்கும். இப்போ மேலேயும் கீழேயும் 2 மைனஸ் பண்ணுங்கள். 2 மைனஸ் பண்ணால் என்ன வரும்? மேலே 3 கிடைக்கும், கீழே 6 - 2 4 கிடைக்கும். அகெயின் ஒரு 2 மைனஸ் பண்ணுங்கள், மேலே 1 கிடைக்கும், கீழே 2 கிடைக்கும். ஸோ ஈவன் டேர்ம் வந்ததுன்னா நமக்கு என்னது? 1/2ல முடியும். ஒரு π/2 நம்ம அடிஷ்னலாக மல்டிப்ளிகேஷனுக்கு ஆட் பண்ணுவோம். சரி, இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணலாமா? மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? ஒரு 3 கேன்சல் ஆகிட்டு இங்கே 2 வரும். மேலே 5 × π 5π, கீழே 2 × 4 × 2 × 2 32. 5π/32 தான் இதோட ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, 0 to π/2 sin² x + cos பவர் 4x dx. இப்போ இன்டகிரேஷன் வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? இந்த டேர்ம் தனியாக, இந்த டேர்ம் தனியாக பிரித்து எழுதலாமா? ஸோ பிரித்து எழுதிக்கலாம். 0 to π/2 sin² x dx cos பவர் 4x dx ரெண்டு இன்டகிரேஷனாக பிரிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இதோட பவர் என்னது? ஈவன் பவரில் இருக்குது. ஈவன் பவரில் இருந்தால் என்ன வரும்? n-1/n அப் டு எக்ஸெட்ரா 1/2 வரைக்கும் வரும். நம்ம அடிஷ்னலாக ஒரு π/2 சேர்த்தணும். இதுதான் இதோட ஃபார்மேட்டு. ஸோ ஃபஸ்ட்டுக்கு என்ன? sin². n இருக்கிற இடத்துல 2 இருக்குது. அப்போ 2 - 1 1, கீழே 2 எடுத்தோன்னே 1/2 வந்துருச்சு. ஸோ நம்ம ஒரு π/2 மட்டும் சேர்த்திக்கலாம். ப்ளஸ் காஸ் பவர் இங்கே என்ன இருக்குது? 4 இருக்குது. ஸோ n இருக்கிற இடத்துல 4 போட்டால் 4 - 1 3, 3/4 வரும். அடுத்தது மேலே 2 கீழே 2 மைனஸ் பண்ணால் 1/2 வரும். 1/2 வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? π/2 நம்ம அடிஷ்னலாக சேர்த்திப்போம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே π/4 வருது, ப்ளஸ் இங்கே என்ன வருது? 3π/4 2s are 8, 8 2s are 16 வருது. எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும்? 7π/16 நமக்கு ஆன்சராக வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மில் கொடுத்துருக்குறாங்க. மேட்ரிக்ஸ் ஃபார்மில் கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி சென்டரில் மைனஸ் போடுவோம் இல்லையா? டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு அதுதான் பண்ண போகிறோம். 0 to π/2 cos பவர் 4x × 3, 3 × cos பவர் 4xன்னு எழுதியாச்சு. மைனஸ் 7 × sin பவர் 5x dx எழுதியாச்சு. இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம செப்பரேட் பண்ணி எழுதலாமா? 3ங்கிறது கான்ஸ்டன்ட் வெளியே வச்சுக்கலாம். 0 to π/2 cos பவர் 4x மைனஸ் 7ங்கிறதும் கான்ஸ்டன்ட், அதை வெளியே வச்சுக்கலாம். 0 to π/2 sin பவர் 5x dxன்னு வரும். இப்போ என்ன பண்ணலாம்? இது வந்துட்டு ஈவனு, இது வந்து ஆடு. ஈவனுக்கு என்ன வரும்? 1/2 வரைக்கும் வரும். அடிஷ்னலாக π/2 சேர்த்துவோம். என்னோட வேல்யூ 4. அப்போ n-1/n என்ன வரும்? 3/4ன்னு வரும். ஓகேவா? ஆல்ரெடி இங்கே இருக்கிற கான்ஸ்டன்ட் 3 வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்கே என்ன வரும்? 3/4 வரும். அடுத்தது மேலே 2 கீழே 2 மைனஸ் பண்ணால் 1/2. 1/2 வந்துச்சுன்னா π/2 சேர்த்திக்குவோம். ஏன்னா இது ஈவன் பவர். மைனஸ் 7 × இங்கே என்ன இருக்குது? ஆட் பவர். ஆட் பவர்னா நமக்கு இதில் முடியும் 2/3ல முடியும். π/2 நம்ம ஆட் பண்ண வேண்டியிருக்காது. ஸோ இங்கே n-1/n என்ன வரும்? 5 - 1ன்னா 4 வரும். 4/5 ஃபஸ்ட் டேர்மும் வரும். மேலே 2 கீழே 2 மைனஸ் பண்ணால் 2/3 கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இதோட வேல்யூஸ் நம்ம எழுதினோம்னா 9π/16 - 56/15. இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறதுனாலும் எடுத்து எழுதலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ வந்துட்டு அடிஷனில் இருந்தால் நம்ம என்னன்னு பார்த்துட்டோம். ஓகேவா? அடிஷன்லேயோ சப்ராக்ஷன்லேயோ இருந்துச்சுன்னா இன்டகிரேஷனை நம்ம பிரித்து எழுதிப்போம். இன்கேஸ் sin பவர் mx × cos பவர் nx இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இங்கெல்லாம் என்ன பண்ணணும்? ஒரே டேர்ம் இருந்துச்சு. ஸோ மேலே n-1 கீழே என்னன்னு எழுதிட்டோம். இங்கே 2 டேர்ம் இருக்கிறதுனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மேலே n-1 எழுதுவோம், கீழே என்ன பண்ணுவோம் அப்படின்னா m + n. ஓகேவா? 2 டேர்மையும் ஆட் பண்ணி எழுதுவோம். இதுக்கு வந்துட்டு நம்ம கீழே இருக்கிற ஃபார்முலாவே பார்த்துக்கலாம். இந்த ஃபார்முலாவில் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ப்ராப்ளம்ஸ்க்கு ஒர்க் அவுட் பண்ணுறது என்னமோ நம்ம இந்த ஃபார்முலாஸ் தான் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஓகேவா? இவ்வளோ நேரம் பார்த்தோம் இல்லையா ப்ராப்ளம்க்கு, அதை தான் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ இப்போது நமக்கு இப்போ 2 டேர்ம் கொடுத்தாங்க. sin பவர் mx × cos பவர் nx மல்டிப்ளிகேஷனில் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ n m ரெண்டுமே ஈவனாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த காசோட பவர் n இருக்குது இல்லையா, இல்லைனா பிக்கர் நம்பர் எதுவோ அது ஃபஸ்ட்டு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? பிக்கர் நம்பர் ஃபஸ்ட்டு. இப்போ m பெருசா n பெருசான்னு பாருங்கள். m n ரெண்டுமே ஈவனாக இருக்குது. m பெருசா n பெருசான்னு பாருங்கள். ஓகேவா? பார்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா,
n தானே பெருசு, இப்போது மேக்ஸிமம் n பெருசாக கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ராப்ளமில் வந்துட்டு நமக்கு டேரெக்டாக நான் ஃபார்முலா எழுதியிருக்கிறேன். ப்ராப்ளம் போகும்போதுமே உங்களுக்கு நான் அது சொல்கிறேன், ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா n எடுத்துக்கிறோம். இப்போ n-1 டிவைடட் பை m+n, ஓகேவா? ஏன்னா இந்த இன்டகிரேஷனை வந்து நம்மளால் இப்படி பிரித்து எழுத முடியாது, ஒன்றா தான் எழுதி ஆகணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏதோ ஒரு டேர்ம் எடுத்துக்கணும், ஓகேவா? இங்கே வந்துட்டு வெறும் ஃபார்முலாங்கிறதுனால n ஃபஸ்ட்டு எடுத்துருக்குறோம். நீங்கள் ப்ராப்ளம் போகும்போது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இப்போ எம்முக்கும் என்னுக்கும் நமக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இப்போ m 5 இருக்குது, n 7 இருக்குதுன்னா n தானே பெருசு. ஸோ பெரிய வேல்யூவை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. அது எப்படி வருங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், என்னும் எம்மும் ஈவனா. ஸோ மேலே என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு n டேர்ம் பிகர் டேர்ம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. n-1 டிவைடட் பை இந்த 2 பவரையும் ஆட் பண்ணணும், m+n, ஓகேவா? அடுத்ததெல்லாம் அதே தான். மேலே 2 மைனஸ் பண்ணணும், கீழே 2 மைனஸ் பண்ணணும், மேலே 2 மைனஸ் பண்ணணும், கீழே 2 மைனஸ் பண்ணணும். இப்படியே போயிட்டு இருந்தால் அது ஒரு ஸ்டெப்பில் என்ன ஆகும் அப்படின்னா 1 டிவைடட் பை m+2ன்னு கிடைக்கும். அதாவது நம்ம ஒரு பவர் தானே எடுத்திருக்கோம். இப்போ என்னங்கிற பவரை வச்சு நம்ம இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வரோம். அது ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னா 1 டிவைடட் பை இந்த முன்னாடி இருக்குது இல்லையா m, இது கூட 2 ஆட் பண்ணால் என்ன ஆன்சர் வருமோ அந்த ஆன்சர் கிடைக்கும், ஓகேவா? ஸோ அந்த ஸ்டெப்பு வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு போய்க்கணும். நெக்ஸ்ட் என்ன போகணும், m-1. இப்போ n-1 போட்டாச்சு, அடுத்தது m-1. m-1ங்கிறது இது மட்டுது, ஓகேவா? இந்த ஃபஸ்ட் இருக்கிற எம்ங்கிற பவரோடது. நம்ம இப்போ n-க்கு தானே ஃபார்முலா எழுதியிருக்கிறோம், அடுத்தது m-க்கு ஃபார்முலா எழுதணும். அதே ஃபார்முலா தான், m-1 டிவைடட் பை m, மேலேயும் கீழேயும் வந்துட்டு 2 மைனஸ் பண்ணணும், அடுத்த டேர்ம்லேயே மேலேயும் கீழேயும் 2 மைனஸ் பண்ணணும், அப்புறம் எக்ஸட்ரா இது வரைக்கும் போகும் அப்படின்னா 1/2 வரைக்கும் போகும். அடிஷ்னலாக π/2 மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும். இது எதுக்கு அப்படின்னா ஈவனுக்கு, ஓகேவா? ரெண்டுமே ஈவனாக இருக்கும்போது. இது ப்ராப்ளமாக பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக புரியும், நான் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ n ஆடாக இருக்குது, m ஈவனாக இருக்குது. ஒரு டேர்ம் ஆடாகவும் ஒரு டேர்ம் ஈவனாக இருந்தாலும் என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் இப்போ இங்கே வந்து ரெண்டுமே ஈவனுங்கும்போது நமக்கு மேலே என்ன பார்த்தோம், சைன் பவர் nx காஸ் பவர் nxக்கெல்லாம் ஈவன்னு வந்துச்சுன்னா 1/2ல முடியும், நம்ம ஒரு π/2 சேர்த்திக்கணும்னு பார்த்தோம் இல்லையா? இங்கே வந்துட்டு ஒன்று ஆடு ஒன்று ஈவனில் இருந்துச்சுன்னா என்ன வரும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஆட் டேர்மில் இருந்தால் என்ன வரும், 2/3ல முடியும். ஸோ நமக்கு வந்து 2/m+3ல முடியும், ஓகேவா? அடுத்த டேர்ம் என்னவா இருக்கும்னா இதுலேருந்து 2 மைனஸ் பண்ணுமா, 2 மைனஸ் பண்ணால் என்ன வரும், இப்போ m+3 இருக்குது, 3ல மைனஸ் பண்ணால் 2 மைனஸ் பண்ணால் 1 கிடைக்கும், 1/m+1ன்னு வந்துடும், ஓகேவா? ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ப்ராப்ளமாக பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு புரியும். ஸோ இது ஃபார்முலாவாக பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ப்ராப்ளமாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ 0 to π/2 sin பவர் 4x காஸ் பவர் 6x dxன்னு இருக்குது. sin பவர் mx காஸ் பவர் nxன்னு கொடுத்துட்டாங்க. நான் என்ன சொல்லிட்டேன், பிகர் டேர்ம் ஃபஸ்ட்டு வச்சுக்கலான்னு சொல்லிட்டேன். பிகர் டேர்முங்கிறது இங்கே என்னது, n டேர்ம். ஸோ ஃபஸ்ட்டு n-1 போடுவோமா, n-1 டிவைடட் பை என்ன பண்ணுவோம், m+n எழுதுவோம். அடுத்த டேர்முக்கு என்ன பண்ணுவோம், n-3 டிவைடட் பை m+n-2 போடுவோம். அடுத்தது n-5 போடுவோம், கீழே m+n-4 போடுவோமா. ஸோ இங்கே அந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். n-க்கு பதிலாக 6 போடுங்க. 6-1 டிவைடட் பை 6+4, 6-3 டிவைடட் பை 6+4-2. ஸோ எப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இப்போ இங்கே பாருங்களேன், 6-5யோட வேல்யூ என்னது, 1, ஓகேவா? இப்போ 6+4-4னா என்னது, +4 - 4 கேன்சல் ஆகி 6 கிடைக்கும். இங்கே என்ன கிடச்சிருக்குது, 1/6 கிடச்சிருக்குது. 1/6ங்கிறது இப்போ நமக்கு என்னது, இங்கே 1/m+2ங்கிற ஃபார்மேட்டுக்கு கிடச்சிருச்சா. நான் ஆல்ரெடி என்ன சொன்னீங்க, ஒரு இடத்துல நமக்கு 1/m+2ங்கிற ஃபார்மேட் கிடைக்கும். அது கிடைக்கும்போது அதை நிறுத்திட்டு அடுத்தது ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ நமக்கு இப்போ இங்கே என்ன கிடச்சிருச்சு, 1/m+2ஓட ஃபார்மேட் கிடச்சிருச்சுன்னா அடுத்தது என்ன பண்ணணும், m-1 டிவைடட் பை mங்கிற ஃபார்முலாவுக்கு போயிடணும். m-1 இங்கே என்னது, 4-1 டிவைடட் பை 4. மேலே கீழே 2 மைனஸ் பண்ணால் இங்கே என்ன வரும், 4-3 டிவைடட் பை 4-2ன்னு வரும், ஓகேவா? இப்போ ஃபைனலாக என்ன வருது பாருங்கள், இங்கே 6-1 மேலே என்ன வரும், ஃபஸ்ட்டு டேர்முக்கு 5 வரும், கீழே 6+4 9, ஓகேவா? அடுத்த டேர்மு 6-3 3, கீழே என்ன வரும், 6+2 8 வரும். அடுத்தது இந்த டேர்முக்கு என்ன கிடச்சிருக்குது, 1/6 கிடச்சிருக்குது. ஸோ 1/m+2ங்கிற ஃபார்முலா வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்,
அடுத்தது போகணும்னு சொல்லிட்டேன். அடுத்தது இங்கே என்னது எம் டேர்ம் என்னது 4. இதுக்கு என்ன பண்ணணும் m minus 1 divided by m. 4 minus 1 3 divided by 4. மேலே கீழே 2 மைனஸ் பண்ணுனா இங்கே என்ன வரும் 1/2 வரும். இது ஈவன்கிறதுனால 1/2க்கு அப்புறமா நம்ம ஒரு π/2 சேர்த்திக்கிறோம். ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி எழுதும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 3π/512 கிடைக்குது. இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு 4 வந்து எம்னு எடுத்தேன், 6 வந்து என்னன்னு எடுத்தேன். நீங்கள் இதை மாற்றி எழுதினாலுமே, அதாவது இப்போ சைன் பவர் 6x காஸ் பவர் 4xன்னு இருக்குதுன்னு வைங்களேன், இதுக்குமே என்னதான் கிடைக்கும்னா சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். ஓகேவா? எம் மாற்றி போட்டாலுமே ஆன்சர் மாறாது, சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். இதை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பாருங்கள், சைன் பவர் 5x காஸ் பவர் 4x. ஒன்று வந்து ஆடாக இருக்குது, இன்னொன்று வந்து ஈவனாக இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டைரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இதில் இருக்கிறதுலே வந்துட்டு ஃபார்முலா இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, ஒன்று ஆடு ஒன்று ஈவன் மாற்றி இருக்குதா? சரி, அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லிட்டோம், π/2 ஆட் பண்ண வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டோம். ஸோ நம்ம ஃபார்முலாவில் டைரெக்டாக அப்ளை பண்ணால் போதும். எம் நீங்கள் எதை ஃபஸ்ட்டு வேணாலும் எடுக்கலாம். இப்போ 4 நான் ஃபஸ்ட் எடுத்தேன்னா என்ன வரும், 4 minus 1 divided by m ப்ளஸ் என்னது 4 + 5. அடுத்தது என்ன வரும், மேலே கீழே 2 மைனஸ் பண்ணணும். இங்கே மேலே ஆல்ரெடி 4 - 1 3 இருக்கும். 3 - 2 என்ன வந்துடும் 1 வந்துடும், டிவைடட் பை இங்கே வந்து 9 இருக்குதா, 9 2 போச்சுன்னா 7 வரும். இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, 1 divided by 5 + 2 அந்த ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சா, 1 divided by 5 + 2. இப்போ நான் இங்கே 4ங்கிற பவரை எடுத்தேன், 4ங்கிற பவரை எடுக்கும்போது 1 divided by 2 + இங்கே 5ங்கிற பவர் எனக்கு கிடச்சிருச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், இந்த 5ங்கிற டேர்முக்கு எழுதணும். 5ங்கிற டேர்முக்கு எழுதுனா என்ன வரும், 5 - 1 divided by 5. அடுத்தது மேலே கீழே 2 மைனஸ் பண்ணோன்னா இங்கே மேலே 4 இருக்குது, 4 2 போச்சுன்னா 2, கீழே 5 2 போச்சுன்னா 3ன்னு வந்துடும். ஸோ நீங்கள் மெயினாக இந்த 2 ஜாயினாக கொடுத்துருந்தாங்கன்னா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு எந்த டேர்ம் எடுக்கிறீங்களோ அதுக்கு வந்துட்டு m + n வந்து கீழே ஆட் பண்ணணும். ஓகேவா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்துட்டு sin பவர் mx cos பவர் nx dx 0 to π/2 இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் எந்த டேர்ம் எடுக்கிறீங்கன்னு பாருங்கள். இப்போ m எதை வேணாலும் நீங்கள் எடுக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு m எடுக்கிறேன் அப்படின்னா m - 1 மேலே போட்டுக்கணும், கீழே m + nன்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது என்ன வரும், மேலே கீழேயும் 2 மைனஸ் பண்ணுறது அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு, அது ஸ்டாண்டர்டாக எல்லாத்துக்குமே. அப்போ இங்கே என்ன வரும், m - 3 டிவைடட் பை m + n - 2ன்னு வரும். அடுத்தது இன்னொரு 2 மைனஸ் பண்ணால் மேலே m - 5 டிவைடட் பை m + n. இங்கே ஆல்ரெடி ஒரு -2 இருக்குது, இன்னொரு -2 சேர்ந்துச்சுன்னா என்ன வரும், -4 வரும். ஸோ இது ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னா 1 டிவைடட் பை இங்கே m எடுத்துருக்கிறோமா, அப்போ அதோட ஆப்போசிட் இன்னொன்று என்னது n + 2ங்கிற ஃபார்மேட்டுக்கு வந்துடும். ஓகேவா? அந்த n + 2ங்கிற ஃபார்மேட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா n வேல்யூவை கன்சிடர் பண்ணணும். n வேல்யூவுக்கு நம்ம நார்மலாக இப்போ காஸ் பவர் nx dxக்கு என்ன பண்ணுவோம், n - 1 டிவைடட் பை n, n - 3 டிவைடட் பை n - 2 அந்த ஃபார்முலா எழுதிக்கிறோம். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? ஃபஸ்ட்டு எது எடுக்கிறோமோ அதுக்கு மட்டும் m + n எழுதிட்டு வரணும். ஓகேவா? அது ஒரு ஸ்டேஜில் நம்ம m எடுத்தோம்னா 1/n + 2ன்னு வரும். n எடுத்தோம் அப்படின்னா 1/m + 2ங்கிற ஃபார்மேட்டுக்கு வந்து நிற்கும். அந்த ஃபார்மேட்டுக்கு வந்து நின்னதுக்கப்புறமா இன்னொரு பவருக்கு நம்ம நார்மலாக எழுதுறதை எழுதிக்கிறோம். இப்போ இங்கே ஒரு வேளை நம்ம n எடுக்காமல் இங்கே வந்துட்டு n - 1 போட்டிருந்தோம்னா நமக்கு இங்கே என்ன கிடைக்கும், m - 1 டிவைடட் பை mன்னு கிடச்சிருக்கும். இது ஓகேவா? இது கிளியர் ஆயிடுச்சா? ரெண்டாவது, இங்கே வந்துட்டு m n ரெண்டுமே ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா π/2 ஆட் பண்ணணும். ஓகேவா? அது மாறி இருந்துச்சுன்னா ஆட் பண்ண வேண்டியதில்லை. அவ்வளோதான் கான்செப்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் இது ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு 2008லேருந்து 2009 வரைக்கும் 0 to π/2 sin பவர் 6x dxோட வேல்யூ கேட்டிருக்கிறாங்க. sin பவர் 6x n - 1 டிவைடட் பை n என்ன வரும், மேலே 6 - 1 5, கீழே 6 வரும்.
அடுத்தது மேலே கீழே 2 மைனஸ் பண்ணால் 3/4 கிடைக்கும். அடுத்தது மேலே கீழே 2 மைனஸ் பண்ணோம்னா 1/2 கிடைக்கும். இது ஒரு ஈவன் நம்பர். ஸோ π/2 ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குது? 5π/32 கிடைக்குது. அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, காஸ் பவர் 5x சைன் பவர் 6x dx. நான் என்ன சொல்லிட்டேன், நான் வந்துட்டு எம் எடுத்தாலும் என்ன எடுத்தாலும் ஒரே ஆன்சர் தான் வரும்னு சொல்லிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம இதையே எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்துட்டு 5 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. மேலே என்ன வரும்? 5 - 1ன்னு வரும். கீழே 5 + 6ன்னு வரும் ஃபஸ்ட்டு டேர்முக்கு. அடுத்த டேர்முக்கு என்ன வரும்? மேலே 5 - 3 வரும். கீழே என்ன வரும்? 5 + 6 - 2ன்னு வரும். ஓகேவா? அடுத்தது என்ன வரும்? 5 - 5ன்னு போயிடும். 5 - 5ன்னா நமக்கு என்ன ஆயிரும்? 0ங்கிற டேர்முக்கு வந்துருமே. இருங்க, 4 11. 4ல் 2 போச்சுன்னா 2/9. இது கொஞ்சம் மிஸ்டேக்காக வருது, இருங்க பார்க்கலாம். ஓகே, இல்லை கரெக்டு தான், நான் தான் தப்பாக சொல்லிட்டேன். கரெக்டு தான். இப்போ இதுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். மேலே என்ன வரும்? 4 வரும். கீழே 11 வரும். அடுத்தது மேலே இங்கே என்ன வரும்? 5 - 3 என்ன வரும்? 2 வரும். கீழே என்ன வரும்? 5 + 6 11. 11ல் 2 போச்சுன்னா 9 வரும். ஓகேவா? அப்போ என்ன வரும்? 4 2s are 8. 11 × 9 99 வரும். ஓகே, இந்த ஃபார்முலா மட்டும் விட்டுட்டேன், சாரிங்க. இந்த ஒரு ஸ்டெப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 1/m + 1 வந்துட்டு சொல்லாமல் விட்டுட்டேன். ரெண்டுமே ஈவனாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? π/2 ஆட் பண்ணுவோம். ஒன்று ஈவன் ஒன்று ஆடு அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த 1/m + 1 ஆர் 1/n + 1 அதை வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ இங்கே வந்துட்டு நம்ம m வேல்யூ எடுத்துருக்குறோம் அப்படின்னா 1/n + 1 ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இங்கே என்ன எடுத்துருக்குறோம்? 5 எடுத்துருக்கோம் இல்லையா? 5 தான் இங்கே எடுத்துருக்குறோம். மேலே 5ஓட வேல்யூ எடுத்துருக்கறனால லாஸ்ட்டில் என்ன பண்ணணும்னா ஒரு 1/6 + 1 ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அந்த ஸ்டெப் மட்டும் சொல்லாமல் விட்டுட்டேன்னா. இது மட்டும் இன்னொரு வாட்டி பார்த்துட்றீங்களா? பார்த்துட்டா எனக்குமே கொஞ்சம் உங்களுக்கு சொல்லி கொடுத்த திருப்தி வரும். ஸோ 2 வேல்யூ இருக்குது. 0 to π/2 sin பவர் nx காஸ் பவர் mx இப்படி இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு mn எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து n எடுக்கிறேன் அப்படின்னா n - 1 டிவைடட் பை கீழே என்ன பண்ணணும்? m + n எழுதணும். அடுத்த ஸ்டெப்புக்கு மேலேயும் கீழேயும் 2வை மைனஸ் பண்ணணும். m + n - 2. அடுத்தது இன்னொரு 2 மைனஸ் பண்ணுவோம். அது என்ன வரும்? m + n - 4 வரும். இது ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும்? 1 டிவைடட் பை இப்போ இங்கே n எடுத்துருக்குறோன்னா இங்கே என்ன கிடைக்கும்? m + 2ங்கிற ஃபார்மேட்டில் வந்து நிற்கும். இப்படி வந்து நின்னதுக்கப்புறமா mக்கு நம்ம ரெகுலரான இன்டகிரேஷன் பார்ட் எழுத போகிறோம். ஐட்ரேஷன் m - 1 டிவைடட் பை m இன்ட்டு m - 3 டிவைடட் பை m - 2 இன்ட்டு m - 5 டிவைடட் பை m - 3 சாரி m - 4 இப்படி எழுதிக்கிறோம். ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா ஈவன் பவரில் வந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு ஒரு π/2 ஆட் பண்ணிப்போம். என்னும் ஈவன் எம்மும் ஈவன் இருந்துச்சுன்னா ஒரு π/2 ஆட் பண்ணிக்குவோம். இன்கேஸ் n ஈவனாக இருக்குது இல்லை m ஆடாக இருக்குது, இந்த மாதிரி ஒன்று ஈவனாவோ ஒன்று ஆடாவோ இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா லாஸ்ட்டில் ஒரு 1/, இங்கே m எடுத்திருந்தோம் அப்படின்னா n + 1 ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? சப்போஸ் இங்கே வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு m எடுத்துருக்குறோம், இங்கே வந்துட்டு n எடுத்துருக்குறோம் அப்படின்னா 1/m + 1 நம்ம ஆட் பண்ணிக்கணும்.
ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு இதை அப்ளை பண்ணலாமா ஃபர்ஸ்ட் இருந்து? ஒரு சின்ன ஸ்டெப்பு மிஸ் பண்ணோம்னா அப்படியே ஆன்சர் மாறுது பாருங்களேன். இப்போ பாருங்கள், காஸ் பவர் 5x சைன் பவர் nx. இப்போ நான் 5 எடுத்துக்கிறேன். அப்போ என்ன வரும்? 5 - 1 டிவைடட் பை 5 + 6. இதுக்கு வேல்யூ என்ன வரும்? மேலே 4 வரும், கீழே 5 + 6 11 வரும். அடுத்தது என்ன பண்ணுவோம்? மேலே கீழே 2 மைனஸ் பண்ணோம்னா 2 டிவைடட் பை 9ன்னு கிடைக்கும். ஓகேவா? 2 டிவைடட் பை 9. அடுத்தது இப்போ இதிலிருந்து நம்ம 2 மைனஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா 2 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு 0ன்னு வந்துடும். ஸோ இந்த டேர்மோட நம்ம முடிச்சுக்கணும். ஓகேவா? சரி, இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்? அடுத்தது ஒரு டேர்ம் வந்து ஆட்ல இருக்குது, ஒரு டேர்ம் வந்து ஈவனில் இருக்குதுன்னா என்ன பண்ணணும்னு சொன்னேன் நான்? ஒரு 1 இப்போ நம்ம இங்கே என்ன எடுத்துக்கிட்டோம்? 5 தானே நம்ம வந்துட்டு வேல்யூவாக எடுத்துக்கிட்டோம். அப்போ என்ன பண்ணலாம்? 6 வந்து இங்கே எடுக்கலாம். 6 + 1. ஓகேவா? இங்கே ஒரு வேளை 6 எடுத்திருந்தா இங்கே 5 + 1 போடணும். இங்கே நம்ம 5 எடுத்துருக்கிறதுனால இங்கே 6 + 1 போடுறோம். அப்போ என்ன வரும்? 4/11 × 2/9 × 1/7 வரும். இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வருதுன்னா 8/693 வருது. இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, 0 to π/2 cos power 5x dx. n - 1 டிவைடட் பை n என்ன வரும்? 4/5 வரும். மேலே கீழே 2 மைனஸ் பண்ணால் 2/3ன்னு வந்துடும். ஓகே, இது ஒரு ஆட் பவர். ஸோ 2/3யோட நிறுத்திக்கலாம். 4 2s are 8, 5 3s are 15. நெக்ஸ்ட் காஸ் பவர் 8x. n - 1/8 n என்ன வரும்? 7/8ன்னு வரும். இன்ட்டு மேலே கீழே 2 மைனஸ் பண்ணால் 5/6, மறுபடியும் 2 மைனஸ் பண்ணால் 3/4, மறுபடியும் ஒரு 2 மைனஸ் பண்ணோன்னா 1/2. இது ஒரு ஈவன் பவர். ஸோ π/2 சேர்த்திக்கிறோம். ஸோ 35 π/256. நெக்ஸ்ட் பாருங்கள், இது வந்து 2009 to 2010 கேட்ட கொஸ்டின். 0 to π/2 sin power 5x dx. 5ங்கிறது நமக்கு என்னது? ஆட் பவரு. ஸோ 2/3 தான் முடியும். அப்போ என்ன வரும்? 5 - 1/n என்ன வரும்? n - 1/n 4/5 வரும். 4/5 மேலே கீழே 2 மைனஸ் பண்ணால் 2/3. இது ஒரு ஆட் பவர். ஸோ π/2 சேர்த்த வேண்டியதில்லை. ஆன்சர் என்ன வரும்? 8/15. இப்போ இங்கே பாருங்கள், காஸ் பவர் 5xனாலும் நமக்கு 8/15 தான் வருது. சைன் பவர் 5xனாலும் நமக்கு என்ன தான் வருது? 8/15 தான் வருது. ஓகேவா? இப்போ உங்களுக்கு காஸ் பவர் 8xனா 35 π/256 வருதா? நீங்கள் சைன் பவர் 8xன்னு போட்டாலும் அதே ஆன்சர் தான் வரும். ஓகேவா? ஸோ ஈவனாக இருந்தால் ஒரே ஆன்சர் வரும், ஆடாக இருந்தால் ஒரே ஆன்சர் வரும். காசும் சைனுங்கிறது வந்து நமக்கு இங்கே எந்த பாதருமே பண்ணாது. இந்த ப்ராப்ளம்லேயும் அப்படிதான். காசு சைனு எதை ஃபஸ்ட் எடுக்கிறோங்கிறது நமக்கு பிரச்சனை கிடையாது. ரெண்டுமே ஈவனாக இருந்தால் π/2 சேர்த்திப்போம். ஒன்று மாறி இருந்துச்சு அப்படின்னா 1/n+1 ஆர் 1/m+1 சேர்த்திப்போம். அவ்வளோதான். மற்றபடிக்கு நீங்கள் என்னை ஃபஸ்ட் எடுத்தாலும் எம்மை ஃபஸ்ட் எடுத்தாலும் கிடைக்கிற ஆன்சர் வந்து சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் லைட்டாக சொல்லும்போது சொதப்பிட்டேன். நாளைக்கு கிளாஸில் கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது மட்டும் கொஞ்சம் நீங்கள் ரிப்பீட்டடாக போட்டு பாருங்கள். அது ஒரு ஸ்டெப் சொல்லாதனால எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் ஆயிடுச்சு. இதில் இல்லை புரியல, இன்னொரு வாட்டி இன்னொரு 2-3 ப்ராப்ளம் எடுத்து சொல்லுங்கன்னாலும் சொல்லுங்கள். நாளைக்கு இந்த ஃபார்மேட்டில் இருக்கிறதுக்கு மட்டும் உங்களுக்கு ஒரு 2-3 ப்ராப்ளம் எடுத்துகிட்டு வந்து சொல்லித்தரேன். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.